பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பேடாக இருக்கும்ல அதே மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் இதில் நெய்யெல்லாம் சேர்க்கலை, எண்ணெயெல்லாம் சேர்க்கலை. பாருங்கள், நான் உங்களுக்கு புட்டு கூட காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக, அதாவது ஒரு ஆர்கானிக் ஃபுட். ஏன்னா இதில் எந்த ஒரு பூச்சி மருந்தும் அடிக்கலை, உரம் போடலை, நம்ம வீட்டில் விளைஞ்ச கடலை தான். அந்த கடலையிலேருந்து தான் இன்றைக்கி நான் நிலக்கடலை பர்பி செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பர்பி செய்யறதுக்கு நான் 300 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை இப்போ வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்ல வெடிக்கிற சத்தத்தோட மனம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்குவோம். ஒரே ஒரு பருப்பை எடுத்து உரித்து பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா உரிபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த நிலக்கடலை அப்படியே இந்த கடாயிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். 300 கிராம் நிலக்கடலைக்கு 300 கிராம் வெல்லம் தேவை. அதை நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலையை நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தோல் உரிச்ச இந்த பருப்போடு நான் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து அரைச்ச நிலக்கடலையோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும். இனி பர்பி செய்ய ஆரம்பிச்சிருவோம். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு இந்த கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் தூள் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்குவோம். வெல்லத்தை சேர்த்துட்டேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோம். இனிமேல் நாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வாங்குகிற வெல்லம் நல்ல குவாலிட்டியான வெல்லம். இதில் ஆல்ரெடி நான் நிறைய ஸ்வீட் செஞ்சு பார்த்துருக்குறேன். அதில் எந்த தூசு அழுக்கு எதுவுமே இல்லை. அதனால் நான் இதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். உங்களுடைய வெல்லம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வெள்ளை கரைசலாக வடிகட்டி சேர்த்தாலும் சேர்க்கலாம், அல்லது இதே மாதிரி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கிட்டு நான் ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவி வச்சுட்டேன். இதில் தான் நம்ம பர்பியை கொட்டி கேக் போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி பாகு எப்படி பொங்கி வருதுன்னு இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்ப்போம். இது சரியான பதம் இல்லை, நமக்கு கம்பி பதம் வேணும். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். வெல்லத்தோட வாசனை மாறுபட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்துச்சுன்னா நாம் இனிமேல் பர்பி செஞ்சிடலாம். நான் ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த நம்ம அரைச்ச நிலக்கடலை தூளை கொட்டிடுவோம். இதை நல்லா கிளறிக்குவோம். பாருங்கள், நமக்கு இந்த பர்பி பட்டு மாதிரி, அதாவது சாஃப்டாக வேணும். அதனால் நாம் இந்த மாதிரி கிளறிக்குவோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் கட்டி தட்டாமல் கைவிடாமல் இப்படி கிளறதுனால பர்பி இந்த அளவுக்கு அருமையாகவும் அட்டகாசமாகவும் வந்திருக்கு. நான் இதில் ஒரு துளி கூட நெய் சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்கலை. பர்பி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நாம் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல, அதில் இதை கொட்டிடுவோம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இனிமேல் இதை நாம் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பிளேட்டில் கொட்டிடுறேன். பிளேட்டில் கொட்டி இதை சமன் பண்ணிடுவோம். இதே மாதிரி இந்த கரண்டியோட அடிபாகத்தை வச்சு இப்படி சமன் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஆறிடுச்சான்னு பார்ப்போம். சூடு இல்லை, நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் இதை பீஸ் போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து நான் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் தடவிட்டேன். இனி பீஸ் போட்டுருவோம். நல்ல பீஸ் போடுறதுக்கு வருது. நான் டைமண்ட் ஷேப்பில் போட போகிறேன், அதனால தான் இப்படி கிராஸாக கட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் பீஸ் போட்டுட்டேன். இதை ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.